Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு பாசி பயிறு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹெல்தி ஃபுட் போட்டுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நான் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். அதுக்கு நான் வந்துட்டு இப்ப 400 கிராம் பாசி பருப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா தண்ணி ட்ரையா இல்லாம பாருங்க. தண்ணியே இல்லாம நல்லா ட்ரையா எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈவனா வந்துட்டு கடலை பருப்பு ஒரு 50, அதுலயே வந்து அரிசி புழுங்கல் அரிசி ஒரு 30 கிராம் ரெண்டையும் ஊற வச்சிட்டு நல்லா ட்ரையா வடிச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு போடுறது என்னென்னன்னு பார்த்துடலாம். நான் துண்டா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். சீரகம், சோம்பு, ஒரு 5 வரமிளகாய், நல்ல ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயம் பொடி பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சள், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் பாசி பயிறு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம பருப்பு வடைக்கு ஆட்டுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு அரைச்சா போதும். ஒரே டைமில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாம் சேர்த்துட்டு இதனோட வரமிளகாவும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாவை நல்லா இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பாசி பயிரை பாருங்கள், 1 2 இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரியே நான் கடலைப்பருப்பும் அரிசியும் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் நம்ம மாவில் போட்டு ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகாய், கடலைப்பருப்பு, அரிசி இதனோட கல்லுப்பும் சேர்த்து நான் வடைக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பதம் கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி அதிகமாகிடுச்சு. சரின்ட்டு நான் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் இதானாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதிரி கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தது சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லும்போதே ஒவ்வொரு பொருளுக்கு எதிர்ப்பு சக்தியை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். இஞ்சும் நல்ல உடம்புக்கு ஜீரண சக்தியும் ரொம்ப நல்லது. சளி இருந்தால் கூட வெளியே இதாகிடும். அடுத்தது கருவேப்பிலை. அதில் நம்ம வந்து சீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து சீரகம் சேர்த்துருக்கோம். அதில் வந்து சோம்பு, இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துடலாம். நான் பெரிய வெங்காயத்தை பற்றியுமே நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாசிப்பருப்பு வடை இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் பாலாக நல்லா உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் 400 கிராம் பருப்பு எடுத்ததில் வந்துட்டு எனக்கு ஒரு எப்படி 35 வடை பக்கமாக வரும். நான் வீட்டில் எல்லாருமே நல்லாவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறது, ஃபுல்லாக கடலைப்பருப்புக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் என்னோடய வீடியோ ஹெல்த்தி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் அப்படியே பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு நான் ஆல்ரெடி காய வச்சிட்டேன். சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானோடனே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்புறமா நம்ம அந்த உருண்டையை இது பண்ணோன்னா கையில் ஒட்டாது. அதுக்கு தான். நல்லா மெதுவாக போட்டு எடுங்க. பாருங்க, வடை எது பிரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு. பார்த்தாவே வீடியோவிலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாசிப்பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வடையை கொடுக்கறத விட இது இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது குழந்தைங்களுக்கு. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.